வாழ்க்கையில் நிறைய பேர் எப்போவுமே ஒரு விதமான சுமையை சுமந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன சுமை, அது எப்படி இறக்கி வைக்கிறது, அதில் எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஒரு படகோட்டி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த படகோட்டியோட முக்கியமான வேலை என்னென்னா, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு மக்களை கூட்டிகிட்டு போகிறது தான். அவர் ஒரு சின்ன படகு வச்சுருந்தார். அதன் மூலமாக தினமும் மக்களை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போவார். ஒரு காலத்தில் இந்த படகோட்டி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனிதர். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாரும் கூடயும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போது அவருடைய சிரிப்பு மொத்தமாகவே மறைஞ்சு போயிடுச்சு. எப்போவுமே சோகமாகவே இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆற்றுல ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய தம்பியை அவர் தவற விட்டுட்டார். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவங்க தம்பி படகுலேருந்து தவறி விழுந்துடுறான். இந்த மனிதரை எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவருடைய தம்பியை காப்பாற்ற முடியல. இப்போ என்னன்னா, இப்படி மனசுக்குள்ளார அந்த விஷயம் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நம்ம அன்னைக்கு போகாமல் இருந்திருந்தா நம்ம தம்பி உயிரோட இருந்திருப்பான், நம்ம வேற ஏதாவது விஷயம் செஞ்சுருந்தா நம்ம தம்பியை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரி வழிகள்லாம் இருந்திருந்தா அவங்களுடைய தம்பியை காப்பாற்றிருக்க முடியும் அப்படிங்கிற அதே சிந்தனை இவர் மனசுக்குள்ளார ஆழமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சுமையை இவரால் இறக்கி வைக்கவே முடியலை. ஒவ்வொரு நாளும் அதே சுமையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு சமயம் அந்த படகுல ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தங்க பயணிக்கிறாங்க. அவங்க இந்த மனிதரை பார்த்து, என்ன மாமா, எப்போவுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களே, இப்போ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவருமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இதனால தாம்மா, அந்த விஷயத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியலை. நான் வேறு ஏதாவது செஞ்சுருந்தா என்னுடைய தம்பியை காப்பாற்றிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்போவுமே மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அதெல்லாம் சரிதான் மாமா, ஆனால் அது இறந்த காலம். அதை நீங்கள் எப்பவுமே சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிகழ்காலத்தில் யார் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க கேட்ட அந்த கேள்வி ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் அது அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. அப்போ தான் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக இதே விஷயத்த அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்காலத்தில் அவர் வாழவே கிடையாது. எப்போவுமே அவர் இறந்த காலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த விஷயம் இப்போ தான் அவருக்கு புரிய வருது. அன்னையிலிருந்து அவங்க தம்பியோட நினைவு மட்டும் அவர்கிட்ட வச்சுக்கிட்டு அந்த நடந்த நிகழ்வை அப்படியே கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இறந்த காலத்தில் நடந்த அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஆனால் அதன் மூலமாக வர அந்த கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் பழையபடி நிகழ்காலத்தில் வாழ்கிற அந்த மனிதராக மாற ஆரம்பிக்கிறாரு. இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்குது. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க, நம்மள சிலருமே எப்போவுமே அந்த இறந்த காலத்தை நினச்சி ஒவ்வொரு நாளும் நிகழ்காலத்தில் வாழாமல் இறந்த காலத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சுமை அப்படிங்கிறது எப்போவுமே உங்கள் தலைமையில் சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த சுமையோட அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நடந்த விஷயத்தை ஏற்றுக்கணும். நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் அந்த இறந்த காலத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டு நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பித்தா எல்லாமே சகஜ நிலைமைக்கு திரும்ப வந்துடும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்போவுமே நீங்கள் அந்த இறந்த காலம் அப்படிங்கிற சுமையை சுமந்துக்கிட்டே இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அதை இறக்கி வச்சுட்டு நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிங்க. அப்படி வாழ ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த மனசுமை இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.